வணக்கம். 4 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவிநாசியில் பெண்களுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடல். தமிழ்நாடு எம்பி எம்எல்ஏக்களை கொடுக்கவில்லை என்றாலும் மோடி ஐயா திட்டங்களை அளித்துள்ளார் என்றும் பேச்சு. இனிப்பு வழங்கிய சகோதரர் ராகுலுக்கு இனிப்பான வெற்றியை பரிசாக வழங்குவோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வாசகத்துடன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வாகன பேரணி சென்ற அமித்ஷா. பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு திரட்டினார். இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று அண்ணாமலை பேச்சு. வழிநடத்தும் தலைவன் டிடிவி தினகரன் என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் என்றும் தேனியில் பரப்புரை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைதான் காணாமல் போய்விடுவார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பதிலடி. யார் தலைமையில் அதிமுக இயங்க வேண்டும் என்பதை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் விளக்கம். பிறகு நான் சொல்றேன், அண்ணாமலை காணாமல் போய்விடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார் என்ற செய்தி வரமே தவிர அண்ணாமலை இருக்க மாட்டார். சிஏஏ போன்ற எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக குற்றச்சாட்டு. பாதக செயல்களை மக்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள் என்றும் அறிக்கை. காவிரியில் நீர் திறக்காத காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளது திமுக. திருச்சி டோல்கேட் பகுதியில் பரப்புரை செய்த சீமான் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட தரவில்லை. திருச்செந்தூரில் கனிமொழிக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதுமா, சாலை உடைப்பு. அந்த உடனே சரி செய்ய ₹213 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அந்த உடைப்புகள்லாம் சரி செய்யப்பட்டன. வெள்ளத்தால் உயிரிழந்த 58 பேருடைய குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணமாக ₹5 லட்சம் வீதம் மொத்த ₹3 கோடி வழங்கப்பட்டது. நிவாரண நிதி வழங்கினது யாருமா? தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் வழங்கினாங்க. ஒன்றிய அரசு ஒத்த பைசா கொடுத்துச்சா? கொடுக்கவே இல்லை, ஒரு பைசா கூட கொடுக்கல. திமுக வேட்பாளர் கனிமொழியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. ஆறுமுகநேரி பேரூராட்சி பகுதியில் பரப்புரைக்கு சென்ற போது நடவடிக்கை. நாமக்கல்லில் நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. ₹86 லட்சம் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். 9ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் சொத்துக்கள் பற்றிய விவரங்களும் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தகவல். பிளாஸ்டிக் லைட்டர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு ₹6 கோடி வரை உற்பத்தி இழப்பு ஏற்படும் அபாயம். ஆன்லைன் வீடியோ கேமர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. வீடியோ கேம் விளையாடி உற்சாகம். ठीक है, हाँ ये सर आपका कैरेक्टर है और ये जंप बटन है. मैं पूरा दिमाग खपाऊंगा जरा. अगर आप इसको ऐसे फिंगर रख के ऊपर की तरफ करोगे तो आगे की तरफ मैं आगे जाता हूँ. सर हुए सर आप तो इसको आप यहाँ पे सर हाथ रखिए और इसको टच स्क्रीन के जैसे ऊपर की तरफ कीजिए. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் எத்தனை காலம் காங்கிரஸ் கட்சியை குற்றம் சொல்லும்? உத்தராகண்டில் நடைபெற்ற பரப்புரையில் பிரியங்கா காந்தி கேள்வி. பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான இருவரை 10 நாட்கள் என்ஐஏ காவலில் அனுப்பியது நீதிமன்றம். கொல்கத்தாவில் வேறு பெயரில் இருவரும் தங்கிய சிசிடிவி காட்சி வெளியீடு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வணிக வளாகத்தில் 4 பேரை குத்திக் கொன்ற நபர்கள். ஒருவரை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர்.
தென் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்டா மற்றும் வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. அதிமுக தலைவர்களின் உரையாடல்கள் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைவர்கள் மற்றும் அவருடைய தனி உதவியாளர்கள், ஓட்டுநர்கள் என்று அனைவருடைய செல்போன்களும் ஒட்டு கேட்கப்படுவதாக தற்போது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக தரப்பில் புகார் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நிகரான சிறப்பு செய்தி அபினேஷனுடைய பின்னணி என்ன? இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் சட்டவிரோதமாக அதிமுகவுடைய தலைவர்களுடைய தொலைபேசிகள், செல்பேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாக அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசினுடைய உளவுத்துறை 40 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு சாப்ட்வேரை ஒட்டு கேட்கக்கூடிய சாப்ட்வேரை வாங்கியிருப்பதாகவும், அதன் மூலம் அதிமுகவுடைய தலைவர்களின் செல்பேசி, அவர்களுடைய உதவியாளர்களின் செல்பேசி, அதே போல அவர்களுடைய வாகன ஓட்டுநர்களின் செல்பேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும், இதனை முதலமைச்சருக்கு நேரடியாக இந்த தகவல்களை கொடுப்பதாகவும் அந்த புகார் கடிதத்துல குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் தலைமையிலான இந்த தலைமையில இந்த போன் இன்ட்ராகேஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது அதிமுகவுடைய புகார். எனவே தேர்தல் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி நடப்பதற்கு இந்த போன் ஒட்டு கேட்பு அப்படிங்கிறது சட்டவிரோதமாக நடக்கிறது. எனவே அதை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக ஒரு புகார் மனுவை அளிச்சிருக்கிறாங்க. நன்றி அபினேஷ். பாஜகவிற்கு ஒரு எம்பி கூட வழங்காத தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்த மகளிருடன் கலந்துரையாடினார். சுய உதவி குழுவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம லேடிஸ் ஜெனரலா ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்டு வைக்கிறதும், அப்புறம் வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டியில பணம் போட்டு சேமிக்க வைக்கிறது தவிர, இந்த மாதிரி டைரக்டா குழுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளே ஒரு லம்ப் அமௌண்ட் எடுத்தோம்னா நம்ம லேடிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதையடுத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல் முருகனை வாக்களித்து ஜெயிக்க வைக்கவில்லை என்றாலும் மத்திய அமைச்சராக பாஜக மாற்றியுள்ளதாக கூறியுள்ளார். நீங்க எம்பி கொடுக்காட்டினாலும், நீலகிரியிலிருந்து எம்எல்ஏ கொடுக்காட்டினாலும், தில்லியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஐயா உங்க வீட்டுக்கு ஒரு டாய்லெட் தேவைப்படுது, உங்க வீட்டுக்கு ஒரு குழாய் மூலமா தண்ணி வரணும் தேவை இருக்கு, உங்களுக்கு உண்மையா நல்ல வீடு இல்ல, ஒரு நல்ல கான்கிரீட்டோட இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சாமான்யமா பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு திட்டம் போட்டு, அங்கிருந்து எனக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் எம்பி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கொடுப்பேன்னு எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்க. அதுக்குதான் வேறு விதமா வாக்கு கேட்கும் எதிர்க்கட்சியிடம் யார் பிரதமர் வேட்பாளர் என்று கேள்வி எழுப்புமாறு நிர்மலா சீதாராமன் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். நடப்பது பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை மனதில் வைத்து தாமரைக்கு வாக்களிக்குமாறும் நிர்மலா சீதாராமன் பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி எம்பியும் அந்த தொகுதியின் திமுக வேட்பாளருமான கனிமொழி திருச்செந்தூருக்கு தேர்தல் பரப்புரைக்காக காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆறுமுகநேரி பகுதியில் கனிமொழியின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வாகனத்தில் பணமோ பொருட்களோ இல்லாத நிலையில் சோதனைக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர்.